கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு பேசுகிற வார்த்தை யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டுகிறார். இவர்தான் உலகத்தின் ஒட்டுமொத்த பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஒவ்வொருவருடைய பாவங்களையும் இவர்தான் சுமந்து நமக்கு மறுவாழ்வு கொடுக்க பிதாவினால் அனுப்பப்பட்ட ஒரு தேவ ஆட்டுக்குட்டி என்று அவர் எல்லாருக்கும் சாட்சி கொடுக்கிறார். பாருங்க, அதே 1:36 இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். சீஷர்களுக்கு அடையாளம் காட்டுகிறார். இவர்தான் எல்லாருடைய பாவங்களை சுமந்து தீர்க்க போகிறவர் என்று. உலகத்தின் ஒட்டு மொத்த பாவங்களையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில சுமந்தார். ஒவ்வொருடைய அக்கிரமங்களும் ஆக்கினைகளும் அவர் தாமே சுமந்து கொண்டார். நமக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாய் தேவ ஆட்டுக்குட்டியாய் இந்த உலகத்துக்கு வந்தார். பிதாவானவர் உலகத்தை அழிக்க கூடாதபடிக்கு உலகம் ரட்சிப்படைய இயேசு கிறிஸ்து தன்னையே ஒப்பு கொடுத்தார். நான் ஒரு கதை சொல்றேன். அதாவது பெரிய பணக்காருக்கு ஒரே ஒரு பையன் ரொம்ப நாள் கழிச்சு பிறந்தான். எல்லா சொத்துமே அந்த ஒரே ஒரு குமாரனுக்கு மட்டும்தான். அதனால அந்த பையனை அவர் செல்லமா வளர்த்தாராம். அவங்க தாய் கொஞ்ச நாளா இறந்துட்டாங்க. அதனால இன்னும் அந்த பையன் கேட்கறத மொத்தத்தையும் அவர் செஞ்சாராம். தன் பிள்ளைக்கு சொன்னாராம், நீ என்னென்ன இந்த உலகத்துல அனுபவிக்கணுமோ அனுபவி, ஏன்னா நான் சம்பாதிச்சது எல்லாமே உனக்காக மட்டும்தான், ஏன்னா எனக்கு நீ மட்டும்தான் வாரிசு அப்படின்னு சொல்லி அப்பா என்ன செஞ்சாரு, தன்னுடைய சொத்தை முழுவதையும் அந்த பிள்ளைக்கு எழுதி வச்சிட்டாரு. அவன் வாலிப காலத்தில செய்யாத பாவங்களே கிடையாது. அவனுடைய கெட்ட நண்பர்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள் ஒட்டுமொத்த பாவத்தையும் அவனுக்கு செய்ய முடியாது துணினது. ஏன்னா பணம் அவன்கிட்ட அதிகமா இருந்தது. ஆனா ஒரு காலகட்டத்தில அந்த பாவம் அவனுக்கு சகிப்புத்தன்மையை கொடுத்தது. அதாவது ஒரு மன விரக்தியை கொடுத்தது அவனுக்கு வாழ்க்கையில. அவன் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி அவன் நினைக்கும் பொழுது அந்த பாவத்திலிருந்து வெளியே வர அவனால முடியல. ஒரு பக்கம் பணம், ஒரு பக்கம் கெட்ட ஃப்ரெண்டுங்க. அவன் வெளியே வரணும்னு நினைச்சாலும் அந்த பாவமோ அந்த பணமோ கெட்ட ஃப்ரெண்டுகளும் அவனை வெளியே கொண்டு வர முடியல. அவன் ஒரு நல்லவனா மாற வேண்டும் என்ற ஆசை இருந்த போதிலும் இப்பேற்பட்ட காரியங்கள் அவனை வெளியே கொண்டு வர முடியாத சூழ்நிலையில அவன் பாவத்துல சிக்கி தவிக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு இரவுல அவனுக்கு தூக்கமே வரல. அவன் அதாவது அந்த தன்னுடைய படுக்கையில இந்த பக்கம் அந்த பக்கம் புரண்டு புரண்டு படுக்கிற. அவனுக்கு தூக்கம் வரல. என்னால இந்த பாவத்துல இருந்து வெளியே வர முடியாதா, இந்த பாவத்துல இருந்து என்னால வெளியே வர முடியாதா அப்படின்னு சொல்லி அவன் அழும்பொழுது ஒரு சத்தம் அவனை ஏவுகிறது. அந்த சத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இதோ உன் பாவத்தை நான் சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி, நீ என்னை உன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டால் இன்றைக்கு அந்த பாவத்திலிருந்து உனக்கு நான் விடுதலை தருவேன் என்று அந்த சத்தம் பிரதிச்சயமாய் அவனுடைய காதுகளை கேட்டது. உடனே அவன் கேட்கிறான், நீங்க யாரு? என் பாவத்தை உங்களால சுமக்க முடியுமா? ஆம், நான் தான் இயேசு கிறிஸ்து, உலகத்தின் பாவத்தை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டி என்று தன்னை அந்த வாலிபனுக்கு வெளிப்படுத்தினாராம். உடனே அவன் தன் பாவங்களை அந்த இரவு முழுவதுமாய் அழுது 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 இயேசு கிறிஸ்து கிட்ட ஒப்பு கொடுத்து அவன் செபிக்கும் பொழுது அவன் செபித்து ஒரு சமாதானத்தை அடைந்தான். அவன் மறுநாள் காலையில எழுந்திருக்கும் போது ஒரு புதிய மனிதனாய் அவன் எழுந்து தன்னுடைய புதிய வாழ்க்கையை தொடங்கினான். அன்பான
தேவ ஜனங்களே, அந்த வாலிபன் அதோடு அந்த பாவத்தை செய்யவே இல்லை. அவன் முற்றிலுமாய் மாறி இயேசுக்காக வாழ ஆரம்பித்தான். இந்த நாளிலும் நாமும் நம்முடைய பாவத்திலிருந்து வெளியே வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வோமாக. நாம் ஜெபிக்கலாம். பிதாவே, நீர் குமாரனை எங்களுக்காக தேவ ஆட்டுக்குட்டியாய் ஒப்பு கொடுத்து எங்கள் பாவங்களை எல்லாம் நிவர்த்தி செய்தது போல எல்லா ஜனங்களுடைய பாவங்களையும் நிவர்த்தி செய்து அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுகிறாங்க. நாங்கள் உண்மையை நம்பி இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென், ஆமென்.